பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 29/7/2025 சூப்பர் டே. என்ன கருட பஞ்சமி. வருடத்துக்கு ஒரு முறைதான் கருடனுக்கு எல்லா கோயில்களையும் அபிஷேகமே நடக்கும். எப்ப நடக்கும்? கருட பஞ்சமி அன்று தான் நடக்கும். சரி, இந்த கருடன் என்ன ரொம்ப விசேஷம்னா பெருமாளுடைய வாகனம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போனோன்னே கருடன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே இருக்கணுங்கிறார் கருடன். பெரிய சிறுவடி திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவோம் இல்லையா? கருடன் பெரிய திருவடி. அவர் என்ன சொல்கிறார்? உன் கூடயே நான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். ஆஞ்சநேயரும் இருக்கிறார், கருடனும் இருக்கிறார். அப்ப சொல்லுகிறாராம் பெருமாள், சொல்லுகிறான், நான் படுத்துட்டு இருப்பேன், நீ எப்படி இருப்ப? நீ படுத்துட்டு இருக்கும் பொழுது நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்கிறாராம் கருடன். நீங்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நானும் நின்று கொண்டிருக்கிறேன். ஸ்ரீரங்கத்துல அழகா பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயன குளத்துல இருக்காரா? அப்படியே நேர பாத்தீங்கன்னா 32 அடியில ஒரு கருடன் இருப்பார் பாருங்க. அழகான ஒரு கருடன், மூக்கு நீளமா ஜம்முன்னு இருப்பார். பாக்குறதுக்கே ஆஜானு பாகவனாக இருப்பார் அவரு. வா, எவ்வளோ 27 முழம் வேஷ்டி போடுறாங்க. அப்ப பெருமாள் படுத்துட்டு இருக்கும் போது கருடாழ்வார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உட்கார்ற தோற்றமே கம்பீரமா இருக்கும். கம்பீரமான ஒரு தோற்றத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அப்பா அந்த கருடனை சேவிக்கும் பொழுதே நமக்கு மனசுல ஏதோ மயிர் கூச்சரிங்க. அப்படியே அருமையான கருடன். கருடனை நீங்க பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற அழக வா வா என்னை பார்த்துட்டு போ, என்னை பார்க்காம போறியே அப்படிங்கிற கூப்பிடுற ஒரு துணி நல்லா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல போனீங்கன்னா ரெங்கநாதரை மட்டும் பார்க்காதீங்க, கருடனையும் சேர்த்துட்டு வாங்க. இன்று கருட பஞ்சமி. அதனாலதான் கருடனை பத்தி நான் பேசுகிறேன். கருடன் பெருமாளுடைய வாகனம்னு சொல்லிட்டேன். அதாவது நம்ம எங்க எல்லாமே போறோம் டிராவலிங்ல. ரைட்டா? நடந்து போறோம், சைக்கிள்ல போறோம், கார்ல போறோம், வண்டியில போறோம், ட்ரெயின்ல போறோம், பிளைட்ல கூட போறோம். ரைட்டுங்களா? போன இடத்துக்கு ஒழுங்கா போய் சேரணும், வரும்பொழுது திரும்பி ஒழுங்கா வரணும். இதுதானே நம்மளோட இது. ஒரு டிராவலிங்னாலே இன்னைக்கு இருக்கிற காலத்துல ரொம்ப பயமா இருக்கு. எங்க என்ன நடக்கும்? எல்லாமே ஃபாஸ்ட் உலகம். அதாவது நம்ம சென்னையில உட்காந்தோம், வந்தே பாரத்ல உட்காந்தோம்னா 4 மணி நேரத்துல நேர திருச்சியிலேருந்து ஒரு 1/2 hourல ஸ்ரீரங்கம், ரெங்கநாதரை பார்க்கணும், திரும்பி அடுத்து வந்துடுறோம். இது மாதிரி எத்தனை இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா? இப்போ ஃபாஸ்ட். அப்ப அந்த ஃபாஸ்ட்ல நம்மளோட பயணங்கள் எப்படி இருக்கணும்? சேஃப்டியா இருக்கணும். என்னதான் சேஃப்டி இருந்தாலும் இடையூறுகள் இல்லாம இருக்கணும். அந்த இடையூறுகள்லாம் இல்லாம ஒரு இடத்துக்கு நல்லபடியா போயிட்டு வரணும்னா கருடனை துதித்தாலே போதுமானது. இப்ப கருட பஞ்சமி. கருட பஞ்சமியில வீட்டுல எல்லாம் பூஜை கிடையாது, கோயில் தான் போகணும். கோவிலுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் கோவில்ல தான் கருடன் இருப்பார். குட்டியா இருப்பார், இல்ல பெருசா நின்று இருப்பார். அந்த கருடனுக்கு எல்லாமே பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு கோவில்லையும், ஒவ்வொரு பெருமாள் கோவில்லையும் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகளுக்கு என்னென்ன தருவாங்க? பால், தயிர், தேன், பழம், பூக்கள் இல்லையா? அதெல்லாம் நீங்க உங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும், அருமையா இருக்கணும். கீழே விழுந்தாலும் ஆக்சிடென்ட் தான். சோ கீழே விழுந்தாலும் எனக்கு கை கால்கள் நல்லா இருக்கணும். முதல்ல கீழே விழக்கூடாது. விழுந்தா எந்த அடியும் படாம ஏந்திருக்கணும். எவ்வளோ பேருக்கு இருக்கு? எவ்வளோ பேருக்கு ஒழுங்கா இருக்கணும், நல்லபடியா யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம போய் சேரணும். எவ்வளவு இருக்கு? அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் தெரியுமா? கருட பகவான் மட்டும்தான். கருட பகவானுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. ஏன்? பெருமாள் கூடயே இருக்காராம். அப்ப என்ன பண்ணும்? உடல் ஆரோக்கியம் இதுதானே நமக்கு முக்கியம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம கேட்போம், ஏன்டா ரொம்ப நாள் வரல நீ? ஹெல்த் இஷ்யூடா எனக்கு சொல்றாங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நான் தப்பிக்கணும், நல்லபடியா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கருட பகவானை போய் இன்னைக்கு கருட பகவானுடைய அபிஷேகத்துல கலந்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும். எல்லாம் முடிஞ்சிடுச்சா? அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. பால் கொடுத்தேன், தயிர் கொடுத்தேன், எல்லாம் தேன், பழம், என்னால ஆனது இத்தனையும் நீங்க வாங்கி தரணுங்கிறது இல்ல. என்ன சொற்ப சம்பாத்தியம். பால் வாங்கி தரலாமா? கொடுங்க. தயிர் வாங்கி தரலாமா? கொடுங்க. பழம் என்னால 2 ஆப்பிள் தான் வாங்கி கொடுக்க, தாராளமா கொடுங்க. கடவுளுக்கு 1 ரூபாய் எடுத்து வச்சா கூட அது அவனோட பணம், வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஒண்ணுமே இல்ல, என்னால வாங்க முடியாது, நேர போய் கண் குளிர
கருட பகவானுடைய அபிஷேகத்தை கண்ணால் ரசித்தாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். வாங்கி தரணுங்கிறது இல்லை. என்கிட்ட காசு கடனை வாங்கி கொடுக்க கூடாது. என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, இப்ப நான் வச்சிருக்கேன், ஏதாவது வாங்கி தரலாமா? தாராளமா வாங்கி தரலாம். வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்துல கலந்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது அந்த அபிஷேகம். ஆச்சா? இன்னைக்கு அபிஷேகத்துல எல்லாம் பார்த்தாச்சு, அலங்காரங்கள் பார்த்தாச்சு, பூ வாங்கி கொடுத்தாச்சு, பூ போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. தயவு செய்து உங்க பேர்ல, உங்க குடும்பத்துடைய பேர்ல கருட பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருட பஞ்சமி வீட்டுல எந்த விதமான பூஜையும் பண்ண வேண்டாம். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் பூஜையை வீட்டுல பண்ணுங்க. இன்னைக்கு கருட பஞ்சமினால உங்க வீட்டுல பால் பாயசம் இல்லை ஏதாவது ஒரு பாயசம் பண்ணி உங்க வீட்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சதுன்னா தானம் கொடுக்கலாம். சுண்டல் தானம், என்ன தானம் வேணாலும் இன்னைக்கு கோவில்ல கொண்டு போய் கொடுக்கணும். கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு இன்னைக்கு தானம் கொடுக்கணும். பால், தயிர், தேன், பழம் இதெல்லாம் தவிர என்ன தானம் உங்களால முடியும்? வஸ்திர தானம் கொடுக்கலாம், அதே மாதிரி அரிசி தானம் கொடுக்கலாம், பருப்பு தானம் கொடுக்கலாம், காய்கறிகள் தானம் கொடுக்கலாம். தானங்கள் எப்பேற்பட்ட தானம் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு தானம் கொடுக்க முடியாதுன்னா 101 ரூபாய் அர்ச்சகரோட தட்டுல போடலாம். என்ன வேணாலும் இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஃபுல் டே அது உங்களுடைய புண்ணியத்தையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு கண்டிப்பா கருட பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கோவில்ல உட்காருங்க. கோவில்ல உட்காந்து கருடன் சன்னதி பெருமாளை பார்த்திருக்கும் இல்லையா? அப்ப நீங்க பெருமாளுக்கு முதுக காட்டிட்டு உட்கார முடியாது. சைட்ல உட்காந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபிங்க. 108 தடவை ஜபிங்க. ஓம் நமோ கருடாய நமஹா, ஓம் நமோ கருடாய நமஹா, ஓம் நமோ கருடாய நமஹா அப்படிங்கிற ஓம் நமோ கருடாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை அபிஷேகம் முடிஞ்சு, அலங்காரம் முடிஞ்சு, அர்ச்சனை முடிஞ்சு, இல்ல அதுக்குள்ளேயும் கோயில் சாத்திடுவாங்கன்னா பரவாயில்ல, சாயங்காலம் வாங்க. வந்துட்டு இந்த மந்திரங்களை சொல்லிட்டு தான் தீர்த்தம், சடாரி எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. முடிஞ்சா அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டுகள் எல்லாம் தலிங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னாலே கருட பகவான் வந்துருவாராங்க. ஓம் நமோ நாராயணாய தலிங்க. அதுக்கு அடுத்தது சின்ன விஷயம், வண்டியோ காரோ அதுலயும் தளிச்சுட்டு நல்லா தலிங்க. தொடச்சிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு அப்பேற்பட்டோம். ஏன்னா இந்த வண்டி, சைக்கிள், கார் நம்ம லைஃபோட ஒட்டினது. நம்மளை ஒழுங்கா கரெக்டா ஆபீஸ் கூட்டு வரும். வெளியூர் போனா வெளியூருக்கு ஒழுங்கா கூட்டிட்டு வரும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? ஓட்டுறவங்களுடைய மனநிலை தடுமாறாம நன்றாக இருக்க வேண்டும்னு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு தீர்த்தத்தை தலிங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதான் கருட பஞ்சமி. கருடனுக்கு வருடத்துக்கு ஒரு முறைதான் செய்வார்கள். எல்லா பெருமாள் கோயிலையும் கருடன் இருக்கும். அந்த கருடத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் செய்வாங்க. அதனால நீங்க செய்யக்கூடியது என்ன? கோவில்கள்ல அபிஷேகத்துக்கு பொருள்கள் வாங்கி கொடுத்துட்டு, அபிஷேகம் முடிஞ்சோன்னா, அலங்காரம் முடிஞ்சோன்னா உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நேர ஓம் நமோ கருடாய நமக மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சுபிக்ஷமா இருக்கும். உங்க வீட்டுல நிவேதனம் செஞ்ச பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போங்க. எல்லா இடத்துக்கும் போகணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செய்றீங்களா? இந்த வருஷம் கருட பஞ்சமி அருமையான ஒரு கருட பஞ்சமியாக இருக்கும். கோவில்கள்ல நீங்கள் இந்த கருட பஞ்சமிய கொண்டாடுறீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.